Hey guys, welcome back. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டபுள் ஹூப்பில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்தது இந்த சீரீஸில் எப்படி டிசைன் பண்ணுறோம், ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பிளாக் கலர் கிளாத் எடுத்திருக்கோம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பாப்லின் கிளாத், இல்லாட்டி பாப்லின் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா காட்டன் கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், எம்ப்ராய்டரிங்க்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு 9 இன்ச் ஹூப் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு 10 இன்ச் ஹூப் எடுத்துகிட்டு அதை சுற்றி ஒரு 2 இன்ச்சஸ் இல்லை 1.5 இன்ச்சஸ் கேப் விட்டு ஒரு கிளாத்தை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது நம்மளோட அவுட்டர் ஹூப். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன சைஸ் ஹூப் வைக்க போகிறோம். அந்த ஹூப்போட சைஸ் 4 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இந்த சைஸ் எல்லாம் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ண சைஸ், உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் டபுள் ஹூப் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஸ்க்ரூவை 2 ஹூப்போட ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம 2 ஹூப்பையும் இந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சென்டரோடதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது சின்ன ஹூப்பை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம பெரிய ஹூப்பை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த சின்ன ஹூப்பில் அந்த ஸ்க்ரூ இல்லாத போர்ஷன் இருக்கும்ல, அதை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரூ இருக்கிற போர்ஷனை மேலே வச்சு, அதாவது ஸ்க்ரூ இருக்கிற ஹூப் அந்த சர்க்கிளை மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு சென்டர் போர்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அதை எவ்வளோ வேணுமோ லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் மெத்தட், எப்படி ஒரு ஹூப்பில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் மெத்தட். ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை இது மாதிரி பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. இந்த சுருக்கம் எல்லாமே இல்லாத மாதிரி பண்ணுறதுக்காக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்க்ரூ இருக்கிற போர்ஷனை பின்னாடி பக்கம் போகிற மாதிரி வச்சுருங்க. இப்போ இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு, அதாவது சென்டர் ஹூப்புக்குள்ளே நம்ம ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் வெறும் உட்டன் லேயர் மட்டும் இருக்கணும். அந்த ஸ்க்ரூ இல்லாத போர்ஷனை மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே ஃபோட்டோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த சுருக்கத்தெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்து விட்டுருங்க. இப்போது அவுட்டர் லேயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஸ்க்ரூ இல்லாத உட்டன் எடுத்து அதை கீழே வச்சுருங்க, கிளாத்துக்கு கீழே. இப்போது ஸ்க்ரூ இருக்கிற போர்ஷன் மேலே வரும். ஓகே, முன்னாடியும் நம்ம இன்னர் சர்க்கிளையும் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் ஸ்க்ரூ இருக்கிற போர்ஷன் கீழே போகிற மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணும்போது அந்த சென்டரில் இருக்கிற ஸ்க்ரூ ஆடாக தெரியும், அதனால். ஸோ இப்போ இந்த போர்ஷனில் நம்மளுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வரப்போகுது. கீழே கொஞ்சம் பெரிய பாட்டும் மேலே கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரியும் நான் கேப் விட்டு இந்த அவுட்டர் லேயரை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எக்ஸாக்டாக நீங்கள் உள்ளே இருக்கிற உடன் ஹூப் சென்டரில் இருக்கிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ வச்சுருக்க மாதிரி மேலே கொஞ்சம் ரேடியஸ் கம்மியாக வச்சு கீழே கொஞ்சம் அதிகமாக வச்சும் பண்ணலாம். ஏன்னா என்னோடய டிசைன் அப்படி. நீங்கள் அடுத்த வீடியோவில் டிசைனிங் வீடியோ கிளிப் பார்ப்பீங்க. ஸோ இப்போ அந்த உடன் ஃப்ரேமை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது எம்ப்ராய்டரி ஹூப்னு சொல்லலாம், உடன் ஃப்ரேம்னு சொல்லலாம், எம்ப்ராய்டரி ஃப்ரேம்னு சொல்லலாம். ஸோ இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு பொறுமையாக இந்த சுருக்கம்லாம் எடுத்து விடுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே எவ்வளோ ரிங்கிள்ஸ் இருக்குது. நம்ம எடுத்து விட நம்ம இப்படி இழுத்து விட அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ பாப்லின் கிளாத்தில் ஆக்சுவலி ரிங்கிள்ஸ் ரொம்ப கம்மியாக தான் விழுகும். வேறு ஏதாவது கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கிற ரஃப் கிளாத்து, வேஸ்ட் கிளாத் ஏதாச்சும் எம்ப்ராய்டரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஹூப் ப்ராஜெக்டில் கொஞ்சம் ரிங்கிள்ஸ் நிறைய விழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் சும்மா உங்களுக்காக தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த கிளாத்தே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பண்ணுறீங்க, பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக பாப்லின் கிளாத் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதை ஃபுல்லாக ரிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா கீழே ஹாப்பி பர்த்டே நம்ம எழுதுகிற மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டபுள் ஹூப்போட ஃபினிஷ்ட் லுக். ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். இது ஒரு கஸ்டமருக்காக நான் சேல் பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்த வீடியோஸில் எப்படி டிசைன் பண்ணுறேன், எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் காய்ஸ். தேங்க்யூ, பபாய்.